students, welcome to the class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செகண்ட் சாப்டர் இன்டெகிரல் கால்குலஸ் 1 ல 5 மார்க் சம்ஸ் பார்க்க போறோம். சோ இதுல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸாம்பிள் 2.83 evaluate the integral as the limit of a sum integral 1 to 2 x square dx. சோ இத நம்ம டைரக்ட்டா இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட கூடாது. சோ क्वेश्चनல கொடுத்திருக்கு இத நம்ம எப்படி எவாலுவேட் பண்ண பாருங்க integral as the limit of sum. சரிங்க வாங்க இது எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சம் நமக்கு 5 மார்க் क्वेश्चन. சோ நமக்கு என்ன கொடுத்திருக்கு பாருங்க integral 1 to 2 x square dx. சோ இது எப்படி நம்ம லிமிட் ஆஃப் சம்ல சால்வ் பண்றது? சோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினு பார்க்கலாம். integral a to b f of x dx equal to limit n approaches infinity h approaches 0 summation r equal to 1 to n h into f of a plus rh. so இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் லிமிட் ஆஃப் சம்முக்கு. ஃபார்முலா பாருங்க integral a to b f of x dx is equal to limit n approaches infinity h approaches 0 summation r equal to 1 to n h into f of a plus rh. போங்க இதுல இந்த क्वेश्चन பாருங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க மாதிரியே இருக்கு. சோ இத நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இதுல இருந்து a b f of x எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணா f of x என்ன வருதுன்னு பாருங்க. சோ இதுல இருந்து நம்ம f of x கண்டுபிடிக்கலாம். சோ இந்த இன்டெகிரல் சைனையும் dx விட்டா ரிமைனிங் இருக்கிறது f of x x square. a lower limit a 1 இருக்கு, b upper limit so b 2. h கண்டுபிடிக்கலாம். h ஓட ஃபார்முலா b minus a by n. so b என்ன 2 a 1 by n so 2 minus 1 1 so 1 by n. இப்போ h நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1 by n. இப்போ அடுத்து நம்ம ஃபார்முலாவில இருந்து நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வரைக்கும் நம்ம h கண்டுபிடிச்சிட்டோம். f of a plus rh அதை கண்டுபிடிச்சிடலாம். f of a plus rh. so f of a 1 r into h r அப்படியே வச்சுக்கலாம். h ஓட வேல்யூ 1 by n. so r into 1 by n r by n r into rh இருக்கு r அப்படியே வச்சுக்கலாம். h ஓட வேல்யூ 1 by n. so r into 1 by n r by n. இப்போ f of 1 plus r by n நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நம்ம கிட்ட f of x இருக்கு. f of x னா x ஸ்கொயர். இப்போ f of 1 plus r by n என்னது? x க்கு பதிலா 1 by r by n நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும் பாருங்க 1 plus r by n the whole square. ஏன்னா இங்க x ஸ்கொயர் இருக்கு. நீங்க இது x க்கு பதிலா போடுறீங்க. அப்போ 1 plus r by n the whole square. இப்போ இது எப்படி இருக்கு? a plus b the whole square டைப்ல இருக்கா? அப்போ இத நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 plus 2ab 2 into 1 into r by n. so 2r by n. b ஸ்கொயர் இத ஸ்கொயர் பண்ணலீங்கன்னா r ஸ்கொயர் by n ஸ்கொயர். so இது a plus b whole square ஃபார்முலா இருக்கு. a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 2 into 1 into r by n 2r by n plus 2ab அப்புறம் b ஸ்கொயர்னா இத ஸ்கொயர் பண்ணலாமா r by n the whole square. அப்ப என்ன வரும்? r ஸ்கொயர் n ஸ்கொயர் வந்துரும். இப்போ நம்ம h கண்டுபிடிச்சோம். f of a plus rh கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சத ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஃபார்முலா integral a to b f of x dx equal to limit n approaches infinity h approaches 0 summation r equal to 1 to n h into f of a plus rh. இப்போ the integral a to b f of x dx அப்படிங்கிறது என்னது? நம்ம கொடுத்திருக்க क्वेश्चन. அது அப்படியே எழுதிடலாம். 1 to 2 x square dx equal to limit n approaches infinity. the h approaches 0 போட வேணாம். ஏன் அப்படின்னா நம்ம h ஓட வேல்யூ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம். அதனால h இல்லாம போயிடும். இந்த ஃபார்முலால இருந்து h ஓட வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்றதுனால h இருக்காது. அதனால நீங்க h approaches 0 போட வேணாம். சோ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க summation r equal to 1 to n. இப்போ h ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். h ஓட வேல்யூ பாருங்க 1 by n. அதனால இதுல h இப்போ n ஆ கன்வர்ட் ஆயிடுது 1 by n. f of a plus rh. f of a plus rh நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இத பாருங்க 1 plus 2r by n plus r square by n square. limit n approaches infinity summation r equal to 1 to n. the 1 by n உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். so 1 by n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 1 by n 1 by n 1 by n இந்த 2r by n ஓட மல்டிப்ளை பண்ணா 2r by n ஸ்கொயர்
1 by n இதனோட மல்டிப்ளை பண்ணா r square by n cube. So limit n approaches infinity, summation r equal to 1 to n. இப்போ இந்த 3 டேர்முக்கு காமனா சம்மேஷன் இருக்கு, அது செப்பரேட்டா நம்ம சம்மேஷன் எடுத்துலாம். 1 by n க்கு தனியா r equal to 1 to n, 2r by n square. இதுக்கு summation r equal to 1 to n, r square by n cube. இதுல limit n approaches infinity, இங்க பாருங்க 1 by n. சோ இதுல இந்த 1 by n நம்ம காமனா எடுத்துடுவோம். சோ 1 by n காமனா எடுத்துட்டா summation r equal to 1 to n. சோ 1 by n கம்ப்ளீட்டா எடுத்துட்டா ரிமைனிங் 1 தான் இருக்கும். பிளஸ் இதுல இருந்து ஏ அப்படினா சோ இதுல நமக்கு ஃபார்முலாஸ் சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ்ல நம்ம படிச்சிருப்போம். சோ என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும் அப்படினா summation r ஸ்கொயர் அப்புறம் summation 1. summation 1 னா 1 நம்ம n டைம்ஸ் ஆட் பண்றோம். ஏன்னா r வந்து 1 ல இருந்து n வரைக்கும் போகும். நீங்க 1 n டைம்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு n தான் வரும். இப்போ summation 1 னா n. சரிங்களா? சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 1 by n வெளிய எடுத்துட்டேன். ஒரு ரிமைனிங் என்ன இருக்கு, summation 1 இருக்கு. சோ இதுல இருந்து அதே மாதிரி தான் நம்ம கிட்ட summation r ஃபார்முலா இருக்கு. அப்போ 2 by n ஸ்கொயர் வெளிய எடுத்துடலாம். சோ 2 by n ஸ்கொயர் வெளிய எடுத்துட்டா summation r equal to 1 to n. ஒரு ரிமைனிங் r மட்டும் இருக்கும். இதுல n cube. சோ 1 by n cube வெளிய எடுத்தா summation r equal to 1 to n r square. இப்போ இதுல the limit n approaches infinity, the 1 by n அப்படியே வச்சுக்கலாம். summation r equal to 1 to n 1. சோ இதனோட வேல்யூ n, அதாவது 1 நம்ம n டைம்ஸ் ஆட் பண்றோம். அப்ப n தான் வரும். plus 2 by n square into summation r. summation r னா r க்கு 1 ல இருந்து n வரைக்கும் போறீங்க. அப்ப என்ன கிடைக்கும், 1 plus 2 அடுத்து 3 4 and so on n வரைக்கும். அப்போ sum of first n natural number n into n plus 1 by 2. அப்ப summation r னா n into n plus 1 by 2. அடுத்து 1 by n cube. அப்போ summation r square, அதாவது 1 square plus 2 square plus 3 square and so on plus n square. இதனோட ஃபார்முலா என்ன, n into n plus 1 2n plus 1 by 6. r square ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. சரிங்களா? இப்போ இதுல ஏதாவது நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதை கேன்சல் பண்ணிடலாம். சோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. லிமிட் n approaches infinity 1. ஓ இது கேன்சல் ஆகுது. இங்க இருக்க ஒரு n, இங்க இருக்க ஒரு n ஓட கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, n plus 1. சோ கீழ இருக்க n இங்க டினாமினேட்டர்ல போடலாம். n plus 1 by n plus இங்க ஒரு n, இங்க இருக்க n கியூபோட கேன்சல் பண்ணா அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், n ஸ்கொயர் இருக்கும். அப்புறம் 6 இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இந்த 6 வெளிய போட்டுட்டு இந்த n ஸ்கொயரை இது உள்ள போடுறேன். இந்த மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு, அப்படியே மாத்தி எழுதிக்கலாம். 1 by 6 into n plus 1 divided by n. ஏன்னா n ஸ்கொயர் இருக்கு. சோ n plus 1 ஓட டினாமினேட்டருக்கு ஒரு n ஐயும் இந்த 2n plus 1 அதனோட டினாமினேட்டர்ல ஒரு n ஐயும் போடுறோம். இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா n into n n ஸ்கொயர் தான் வரும். அப்புறம் இங்க ஒரு 6 இருக்கு. அப்ப 6 into n ஸ்கொயர் 6n ஸ்கொயர் தான் வரப்போகுது. சோ இந்த அட்ஜஸ்ட்மென்ட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த n எல்லாமே உங்களுக்கு கேன்சல் ஆயிட்டு எல்லாமே 1 by n க்கு உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இதுல என்ன கிடைக்கு பாருங்க, லிமிட் n approaches infinity 1 plus, இப்போ இத டிவைட் பண்ணா வரும் பாருங்க, n by n 1 ஆயிடும். அப்புறம் 1 by n plus 1 by 6 into இத டிவைட் பண்ணா n by n 1 ஆயிடும். அப்புறம் 1 by n. அதே மாதிரி இங்க இத டிவைட் பண்ணா 2n by n 2 ஆயிடும். அப்புறம் 1 டிவைட் பண்ணா 1 by n. இப்போ n எல்லாமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிட்டு 1 by n வந்துருச்சு. இப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ 1 by n க்கு நீங்க லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அது ஒரு வேல்யூ, இப்போ நீங்க n க்கு இன்ஃபினிட்டி போடுறீங்கன்னா அப்போ 1 by infinity வரும். 1 by infinity உங்களுக்கு 0 ஆயிடும். சோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இந்த क्वेश्चनல இருக்க n நம்ம 1 by n கன்வெர்ட் பண்றோம். சோ கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா n approaches infinity போட்டீங்கன்னா n approaches infinity நாம வச்சுக்கோங்க. n infinity அப்ளை பண்ணுதுன்னா 1 by n approaches 0. So n approaches infinity, then 1 by n approaches 0. 1 by n 0 ஆயிடும். ஒரு லிமிட் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். என்ன வரும் பாருங்க, 1 plus பாருங்க 1 by n 0 infinity சப்ஸ்டிட்யூட் பண்ணா plus 1 by 6 into இங்க
இங்க 1 plus 1 by n 0 ஆயிடும் into 2 plus again 1 by n 0. So add பண்ணலாம் 2 plus 0 விட்டுலாமா 1 plus 0 1 1 into 1 by 6 அப்புறம் இங்க ஒரு இருக்கு 2 plus 0 2 so 1 into 2 2 1 by 6 into 2 so இதனோட cancel ஆகுது so 3 times so 2 plus 1 by 3 LCM எடுங்க 6 plus 1 7 by 3 so இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம் கொடுத்திருக்க क्वेश्चन பாருங்க integral 1 to 2 x square dx அது நமக்கு இன்டகிரேட் பண்ணா என்ன ஆன்சர் வருது 7 by 3 இதை நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட்டா நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்ப நம்ம லிமிட் ஆஃப் சம் யூஸ் பண்ணிருக்கோம் இதை டைரக்டா இன்டகிரேட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும் சோ நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா இன்டகிரேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட்டா வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம் சோ இத நம்ம ஒரு ஓரமா பண்ணலாம் சோ வெரிஃபிகேஷன் நம்ம क्वेश्चन பாருங்க 1 to 2 x square dx சோ இதை இன்டகிரேட் பண்ணுங்க x square இன்டகிரேட் பண்ணா x power 3 by 3 x power 2 plus 1 by 2 plus 1 x power 3 by 3 வந்துரும் 1 to 2 முதல்ல அப்பர் லிமிட் போடணுமா சோ 2 போடினா 2 cube 8 by 3 minus of lower limit போடினா 1 cube 1 by 3 so 8 by 3 minus 1 by 3 7 by 3 பாருங்க நம்ம டைரக்டா இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டாலும் சோ நமக்கு அதே ஆன்சர் தான் வருது ஆனா क्वेश्चनல நமக்கு என்ன கொடுத்திருக்கு பாருங்க evaluate by using limit of sum சோ இப்ப லிமிட் ஆஃப் சம் ன்னு கொடுத்து அந்த சம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணனும் நம்ம இத வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட்டா இருக்காங்கிறது நம்ம சைடுல வெரிஃபை பண்ணிக்கலாம் Thank you students